இப்ப நான் உனக்கு வந்து எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ண, இப்ப டான்ஸ் ஆடி அந்த இதெல்லாம் எடுத்துட்ட. உன்னோட ஆங்கர்னா பஸ்ட் அவுட் ஆகி வெளில வந்துடுது. ஏன்னா இந்த கிளென்சிங் ப்ராசஸ் நடந்தாதான் நீ ஜர்டனோட சமாதானம் ஆக முடியும். இந்த பீரியட்ல நீ சமாதானம் ஆலனாக்க திருப்பி 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 நீ பர்த் சைக்கிள்ல வந்து அவர் உன்னை விடமாட்டான். நீ நினைக்கிறியா அவ்வளவு ஈஸியா ஜர்டன் உன்னை விட்டுடுவான்னு? விடவே மாட்டான். பின்னால பின்னால விரட்டி அடிச்சுட்டு வருவான். அதனால இப்ப நீ பண்ணிட்ட. அப்ப அவ கேட்பா, எனக்கு எப்படி இந்த டான்சிங் இது வந்தது, ஆர்ட் எனக்குள்ள எப்படி வந்தது, எனக்கு தெரியவே தெரியாத டான்ஸ்னா. நீ ஒரு பிறவியில பெரிய டான்சரா நீ இருந்திருக்க. அப்ப வந்து அந்த என்ன அந்த பஃபலோ ஃபேஸ் வச்ச ஒரு டொமைனை வந்து நீ என்ன பண்ணிருக்க, வதம், அந்த டான்ஸ் ஆடி வதம் பண்ணி உனக்கு வந்து இது இன்ஜஸ்டிஸ் பண்ண ஒருத்தனை வந்து நீ அந்த ஆங்கராலேயே நீ என்ன பண்ணிருக்க, அந்த டான்ஸ் ஆடி ஆடி என்ன பண்ண அந்த ஆங்கரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அந்த பஃபலோ ஃபேஸ் இருக்கு இல்லையா, அவரை வந்து நீ என்ன பண்ணிட்ட, வெட்டி கொல்ற மாதிரி ஒரு நாடகம் நடந்தது. அதுல வந்து உன்னோட மனசு வந்து சமாதானம் ஆயிடுச்சு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்ப வந்து அதனாலதான் அந்த பவர் தான் இருந்தது. இல்ல, என் கைய வந்து என்ன, நான் ஸ்வாட் கையில வச்சுட்டு இருந்தேன். கைய வச்சிட்டு இருக்கும் போது எனக்கு முன்னால ஒரு டார்க் ஃபார்ம் வந்து நெளிஞ்சு நெளிஞ்சு டான்ஸ் ஆடுற மாதிரி நான் பார்த்தேன். நான் கிட்ட போய் போய் நான் அட்டாக் பண்ணேன். அதுவும் இல்லாம என் கைய வந்து என்னோட ஆர்ம வந்து யாரோ டைட்டா புடிச்சு நான் ஸ்வாட வந்து எப்படி அவங்க மேல வீசி வீசி அட்டாக் பண்ணணுங்கிறது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து டல்லா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, டல்லா தான் அது. இப்ப உனக்கு வந்து மனசு நல்ல சமாதானம் ஆயிடுச்சு இல்லையா? அந்த ஆங்கரை வெளியில கொண்டு வந்து நீ என்ன பண்ணிட்ட, இத சால்வ் பண்ணிட்ட. இப்ப நீ பண்ண வேண்டியது ஒண்ணு என்னன்னாக்க, ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப், ஹார்மோனி என்ன பண்ணணும், நீ கொண்டு வரணும் ஜர்டனோட. அது கொண்டு வந்து அந்த புரிதலையும் அவருக்கு கொடுத்தாதான் இது வந்து இந்த சம்ஸ்காரம் வந்து உனக்கு கம்ப்ளீட் ஆகும்.